அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவர்களுக்கு இயேசு இரண்டாவது முறையாக மீண்டும் வருவார் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது. அப்படி இயேசு வருகிற பொழுது நம்மை பார்த்து முதலாக என்ன கேள்வி கேட்பார்? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டு அதற்கு ஒரு பதிலையும் சொல்லி இருக்கிறார். தன் வாழ்நாள் முடிந்த மட்டும் அந்த பதிலுக்கு ஏற்றபடியே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அந்த கேள்விக்கான பதில் என்ன? திருத்தந்தை அவர்கள் அதற்கு இணைந்தார் போல் வாழ்ந்த 2 நிகழ்வுகள் என்ன? இதை மட்டும் தான் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் செய்யறதோட ஷேர் செஞ்சு மற்றவர்களும் இந்த அரிய தகவலை அறிஞ்சுக்கிற உதவி செய்யுமாறு உங்கள் அன்போட கேட்டுக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுத்த பொழுது உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படிதான் சொன்னார். இந்த உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறது அப்படிங்கிறது பிரான்சிஸ் சவேரியார் போல பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து நேரடியாக நற்செய்தியை போதிப்பதாக இருக்கலாம், அல்லது இரக்கச் செயல்கள் வழியாக இந்த நற்செய்தியை கொண்டு செல்வதாக இருக்கலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போதனைகள் வழியாகவும் இரக்கச் செயல்கள் வழியாகவும் அன்பையும் நற்செய்தியையும் போதித்தார். முதலாவது நிகழ்ச்சி சிறைச்சாலைகளை சென்று சந்திப்பது. குறுமடங்களில் படிக்கிற பொழுதே குரு மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள், பயிற்சிகள் கொடுப்பார்கள். கிராமங்களுக்கு அனுப்புவது, பங்கு தளங்களுக்கு அனுப்புவது, சிறைச்சாலைகள், மருத்துவமனைகளுக்கு அனுப்புவது என சொல்லி என்னோடு படித்த சில சகோதரர்கள் சிறைச்சாலைகளுக்கெல்லாம் பணிகளுக்கு சென்றார்கள். எனக்கு அப்படியான வாய்ப்பு எனக்கு அமையவில்லை. எனக்கு கிடைத்த வாய்ப்பு இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்த ஈழ தமிழ் மக்களோடு 3 ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு. அந்த அகதி முகாமிலே அந்த மக்களோடு சேர்ந்து அவர்களுடைய கல்விக்காகவும் சமூக மாற்றத்துக்காகவும் ஆன்மீக ஆசீர்வாதத்துக்காகவும் அவர்களோடு உழைத்தது. இப்பொழுது திருத்தந்தை அவர்கள் சிறைச்சாலையை சென்று சந்திப்பது என்பதை அவர் ரோமைக்கு வருவதற்கு முன்பதாக அர்ஜென்டினாவில் இருந்த பொழுதே தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக புனித வியாழக்கிழமை அன்று சிறைச்சாலைக்கு சென்று அங்கே இருக்கின்ற நபர்களை சந்திப்பது. அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கலாம் அல்லது விசாரணை கைதிகளாக இருக்கலாம். அவர்களை சந்திக்கிற வழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. திருத்தந்தைய ஆன பிறகும் அவர் அதை நிறுத்தவில்லை. ரோமையில் வத்திக்கானுக்கு அருகிலே இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு ஒவ்வொரு வருடமும் புனித வியாழக்கிழமை என்று அவர் சென்றிருக்கிறார். சென்று அவர்களோடு அங்கிருக்கிற கைதிகளோடு திருப்பலி நிறைவேற்றி ஆண்டவர் இயேசுவின் இராவுணவு திருப்பலியை நிறைவேற்றியதுடன் அவருடைய பாதங்களை கழுவி முத்தமிட்டு இயேசுடைய அன்பை அவர் கொடுத்து வந்திருக்கிறார். சிறைச்சாலைக்கு சென்று பணி செய்வது என்பதோ, சிறைச்சாலையின் அந்த வளாகத்தை பார்ப்பது என்பதோ மிகவும் துயரமானது அன்புக்குரியவர்களே. அதை பார்க்கும் பொழுதே நமக்கு பக்கம் இருக்கும். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. தமிழ்நாட்டிலிருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சமையலராக வந்த ஒரு நபர். அவர் கிறிஸ்தவர் அல்ல. இங்கு சமையலராக வந்த அவர் இங்க இருக்க கடையில் வேலை செய்கிறார். அவ்வளவு ருசியான சாப்பாடு அவருடையது. அவ்வளவு அழகா, இனிமையாக, சுவையாக அவர் சமைத்து கொடுப்பார். எளிய மனிதர், பெரிய அளவு படிக்காதவர். இங்கு அழைத்தவரை நம்பி அவர் வந்திருந்தார். இங்கே வந்த இடத்தில் அவருக்கு விசா ப்ராசஸ் முழுமையாக நிறைவடையவில்லை. தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆனால் எப்பொழுதெல்லாம் நாங்கள் கடைகளுக்கு சாப்பிட போகிறோமோ, இந்த உள்ளூர்காரங்களை பார்த்த உடனே சந்தோஷம் வரும்ல, அப்படியே உள்ள சமைக்கிற இடத்துல இருந்து வெளியில் வந்து எங்களோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுவார், மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி பேசுவார். அவர் அதோடு நிப்பாட்டாம அவர் தான் எப்படி வந்தோம், வந்த இடத்துல விசாவில் உள்ள பிரச்சனை என்ன, இன்னும் விசா முழுமையாக பிரச்சனை முடியலை, எல்லாத்தையும் எங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தார். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. பெரிய அளவில் நமக்கு பழக்கம் இல்லை, ஏன் இப்படி எல்லாத்தையும் நம்மள்ட்ட சொல்றாரு அப்படின்னு. இவர் எங்களோட சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்தா பரவாயில்ல, இன்னும் வந்த பலரோடையும் இதையே பேச ஆரம்பிச்சதே நாங்கள் கவனிச்சோம். கடைசியாக என்னாச்சுன்னா, இந்த தகவல் அப்படியே எங்கடையோ பரவி ஒரு நாள் காவலர்கள் வந்து, பிலிப்பைன்ஸ் போலீஸ் வந்து அவரை சிறைக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டது. அவர் சிறைச்சாலையில் இருந்தார். சிறைக்கு சென்றவர் அங்கிருந்து போன் எடுத்து எனக்கு பேசினார். தான் எப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டோம், எப்படியாவது உதவி செய்து என்னை நாட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என சொல்லி. ஆக எனக்கு தெரிந்த ஒரு சிலரிடம் அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தோம். முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்தோம். ஒரு முறை இங்கு இருக்கிற பிலிப்பைன்ஸ் நண்பர்களோடு சேர்ந்து உள்ளே அவரை சிறைச்சாலையில் பார்க்க போனேன். அப்படி போவதற்கு முன்பதாக அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டேன். அவர் கேட்டது ஊறுகாய் பாட்டில் வேண்டும் என்று கேட்டார். ஊறுகாய் பாட்டில், அதோடு கூட சிகரெட் என்று ஞாபகம் இருக்கிறது. அது சரியாக தெரியவில்லை, ஆனால் ஊறுகாய் சரியாக ஞாபகம் இருக்கிறது. ஊறுகாய் பாட்டில் கேட்டார். வாங்கி கொண்டு அவரை பார்க்க சென்றேன். உள்ளே சென்று பார்த்த பொழுது அவ்வளவு துயரமாக இருந்தது. ஏனென்றால் அவர் கைதி, வெளிநாட்டு கைதி, உரிய அனுமதி இல்லாமல் இங்கே தங்கி வேலையும் செய்திருக்கிறார். அவர் தங்கியிருந்த இடம் அனைத்தையும் காட்டும் பொழுதே வேதனை. இந்த ஒன்றுமே இல்லை, இதுக்குலாம் தூங்குகிறோம், இப்படிதான் சாப்பாடு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்.
அங்கிருந்து வந்த பிறகும் கூட 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது என்னை அழைப்பார். அடுத்தடுத்த கட்டம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி வழிகாட்டி கொண்டே இருந்தோம். ஒரு நாள் அவர் இந்தியாவுக்கு திரும்பினார். திரும்புவதற்கு முன்பதாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலா விமான நிலையத்தில் இருந்து என்னை அழைக்கும் போது அவர் சொன்னார், சார், அவர் என்னை சார் என்று தான் கூப்பிடுவார், சார், நீங்க ஊறுகாய் பாட்டில் கொண்டு வந்த பொழுது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், இந்த ஊறுகாய் முழுசா முடிகிறதுக்கு முன்னாடி நான் அந்த நாட்டை விட்டு இந்தியாவுக்கு போயிடணும் அப்படின்னு. இந்த நாள் ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கடைசியாக நான் சாப்பிட்ட சாப்பாடு இருக்கே, அப்போ அந்த ஊறுகாய் பாட்டில் இருக்கிற கடைசி இனுக்கை எடுத்து நான் சாப்பிட்டுட்டு அந்த பாட்டில் தூக்கி போட்டு வந்தேன். ரொம்ப நன்றி சார், நான் வாழ்க்கை ஃபுல்லாக அதை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி அப்படியே பொங்கி அழுகிறார், பேசுகிறார். இந்தியாவுக்கு வந்த பிறகும் சில காலம் தொடர்பில் இருந்தார். நான் முன்னே சொன்னது போல அவர் கிறிஸ்தவர் அல்லதான், ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அவர் அறிந்தார். அவர் மதம் மாற வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் இயேசு எப்படியான ஒரு அன்பை போதித்து சென்றிருக்கிறார், எப்படியான ஒரு அன்பை வாழ்வதற்கு கற்பித்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். திருத்தந்தை அவர்கள் அத்தகைய அன்பை கொடுக்கத்தான் அவர் சிறைச்சாலைக்கு சென்றார். அவர்களோடு திருப்பலி நிறைவேற்றி பாதங்களை கழுவி முத்தமிட்டார். அங்கிருக்கிற சில நபர்கள், அதாவது கைதிகளாக இருக்கிறவர்கள், குறிப்புகளை எல்லாம் எழுதி திருத்தந்தை கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பு சொல்லுகிறது, திருத்தந்தை அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஒளி என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் ஒளிர தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை! திருத்தந்தை அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு இதை செய்தார் என்றால், 2025ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு ஈஸ்டருக்கு மறுநாள் உயிர்ப்பு ஆண்டவரின் அந்த திங்கட்கிழமையில் இறந்தாரே, இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பதாக புனித வியாழக்கிழமை வந்ததே, அந்த புனித வியாழக்கிழமை வரை அவர் சிறைச்சாலையை சென்று சந்தித்திருக்கிறார். நமக்கெல்லாம் நினைவிருக்கலாம், இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து திருத்தந்தை அவர்கள் மிகவும் உடல் நலிந்திருந்தார். மருத்துவமனையில் பல வாரங்கள் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அவர் உயிரோடு மீண்டு வந்ததே பெரிதாக இருந்தது. அதற்கு மத்தியிலும் அவர் இந்த புனித வியாழக்கிழமை அன்று சென்று இந்த கைதிகளை சந்தித்திருக்கிறார். 2018க்கு பிறகு பெரும்பாலும் அவரால் குனிந்து பாதங்களை கழுவ முடியவில்லை. அங்கு சென்று திருப்பலியை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை முழுமையாக, உடல்நிலை காரணமாக. ஆனாலும் கூட அவர் தவறாமல் சென்றார். அவர்களுக்கு பரிசுகள் வாங்கி சென்றார், அவர்களோடு பேசினார், அவர்கள் கையசைத்து அவர்களை வாழ்த்தினார், அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை அவர் கொடுத்து வந்தார். 2வது உதாரணம், திருத்தந்தை அவர்களுக்கு மிக விலை மதிப்பு மிக்க ஒரு கார் பரிசு கொடுக்கப்பட்டது. இத்தாலியில் இருக்கிற லம்போர்கினி என்கிற வாகன உரிமையாளர்கள் அவர்கள் திருத்தந்தைக்கென பிரத்யேகமாக ஒரு காரை வடிவமைத்தார்கள். வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் அதில் இருக்கும். திருத்தந்தையின் கொடி வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும். அதே நிறத்தில் திருத்தந்தைக்காக ஸ்பெஷலாக பிரத்யேகமாக அந்த காரை வடிவமைத்தார்கள். வடிவமைத்து திருத்தந்தை அவர்களிடம் கொடுக்க வந்தார்கள். அவர் எல்லோருக்கும் அவ்வளவு மன நிம்மதி, சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திருத்தந்தை அவர்கள் அந்த வாகனத்தில் அமர்ந்து மிகவும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், உடல் நலத்தை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என சொல்லி இயங்கினார்கள். அந்த வாகனம் வந்து நின்றது. திருத்தந்தை அவர்கள் வந்தார்கள். திருத்தந்தை அவர்கள் அந்த வாகனத்தின் மீது கை உயர்த்தி ஜெபித்து ஆசீர்வாதம் செய்தார்கள். அந்த வாகனத்தின் மீது கையெழுத்திட்டார்கள். அவ்வளவுதான். அந்த வாகனத்தில் அவர் ஏறி அமர்ந்து பயணிக்கவே இல்லை. மாறாக அந்த வாகனம், அந்த கார் ஏலத்திற்கு கொடுக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி நிகழ்ந்த அந்த ஏலத்தில் அந்த கார் இன்றைய இந்திய மதிப்பில் 6,95,50,000, ஏறக்குறைய 7 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. அந்த மொத்த பணத்தையும் 4 வகையான சேரிட்டி, இரக்க செயல்களுக்கு நன்கொடையாக அவர் பகிர்ந்தளித்தார். 1, மத்திய ஆப்பிரிக்காவில் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செயல்பட்டு வருகிற ஒரு பணிக்காக. 2வது, திருத்தந்தையும் புனிதருமான திருத்தந்தை 23ஆம் யோவான் அவருடைய பெயரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக, அவர்கள் கடத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், பாலியல் தொழில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு பல சமூக காரணங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கலாம், அந்த பெண்களுடைய மறுவாழ்வுக்காக கொடுத்தார். 3வது, உலகெங்கும் திருச்சபையில் தேவை இருக்கிற சர்ச் இன் நீட், அதன் வழியாக கோவில் கட்டுவது உட்பட்ட சில முக்கிய காரியங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுத்தார். 4வது, திருத்தந்தை பிரான்சிஸின் பெயரிலே எளியவர்களுக்காக வீடு கட்டும் ஒரு திட்டம் இருக்கிறது, அதற்காக பகிர்ந்து கொடுத்தார். ஆக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலை உயர்ந்த காரை அவர் பயன்படுத்தாமல் அது ஏலத்துக்கு கொடுத்து அந்த பணத்தின் வழியாக எளிய மக்களுக்கு அவர் பகிர்ந்தளித்தார். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
அற்புதமாக ஏழை எளிய மக்களின் சார்பாக, ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக நின்றார்கள் என்பதை இந்த 2 உதாரணங்கள் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், ஆரம்பத்திலேயே ஃபாதர் ஒரு கேள்வி சொன்னாரே, அது என்ன கேள்வி, அதற்கான பதில் என்ன என்று. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார், இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வரும் பொழுது நம்மை பார்த்து அவர் கேட்க போகிற முதல் கேள்வி, அனைத்து கேள்விகளிலும் பிரதானமான ஒரு கேள்வி, நீங்கள் எந்த அளவு அன்பு செய்தீர்கள்? உங்களுடைய அன்பை எந்த அளவு யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தீர்கள்? உங்கள் அன்பு தன்னலம் இல்லாமல் இருந்ததா? உங்களுடைய அன்பு வஞ்சகம் இல்லாமல் இருந்ததா? உங்கள் அன்பு வேண்டா வெறுப்பாக செய்யப்படாமல் முழுமையான அன்போடு செய்யப்பட்டதாக இருந்ததா என்று இயேசு கேட்பார். 2வது வருகையின் போது இயேசு நம்மை பார்த்து கேட்கப் போகிற கேள்வி, உன்னுடைய அன்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதுதான். எந்த அளவுக்கு இருந்தது என்பதை தன்னுடைய வாழ்வில் பல்வேறு உதாரணங்களில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். நீங்களும் நானும் கூட சில உதாரணங்களில் இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். பகிர்ந்தளிக்கிற அந்த அன்பை தொடர்ந்து செய்வோம். இயேசுவின் அன்பை பகிர்ந்து நாம் இயேசுவின் பிள்ளைகள், திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள், இயேசுவின் கரம் பிடித்து நடக்கின்ற அவரது கண்மணிகள் என்பதை ஒவ்வொருவருக்கும் சொல்லுவோம், சாட்சியாக இருப்போம். நாமும் ஆசீர்வாதம் பெறுவோம், மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெற வழிகாட்டுவோம். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.